தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். குண்டாடா பள்ளி தேசிய அறிவியல் நாள் விழா நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றதாக அப்பள்ளியினுடைய ஆசிரியர் திரு நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் அவர்கள் தெரிவித்தார்கள். நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று படம் பிடித்து செய்தியாக வழங்கியிருக்கிறார். கோத்தகிரி அருகிலே உள்ள குண்டாடா அரசு நடுநிலை பள்ளி தேசிய அறிவியல் நாளை முன்னிட்டு இந்திய அறிவியல் அறிஞர் சி.வி. ராமன் வெளியிட்ட ராமன் விளைவு கருத்தின் போற்றும் வகையில் தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி மல்லிகா குமார் மாணவர்களுடைய அறிவியல் மனப்பான்மையை வெளியே கொண்டு வரும் வகையிலும் மாணவர்கள் படைப்பாற்றலை காண்பிக்கும் வகையிலும் குழந்தைகளின் படைப்புகளை காட்சிப்படுத்தினார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையுள்ள பயிலும் அனைத்து மாணவ மாணவிகள் இதில் பங்கு ஏற்று அறிவியல் செயல் திட்டம் நிகழப்பட்டது என்றும் மேலும் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி குழந்தைகள் ஷபீனா ஆகாஷ் போன்றோர் சோலார் அமைப்பை செய்து காட்டியது பாராட்டக்கூடியதாக அமைந்திருந்தது என்றும் மழைநீர் சேமிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மின் சிக்கனம், விண்வெளி பயணம் உள்ளிட்ட பல படைப்புகள் காட்சிப்படுத்தி அறிவுபூர்வமான கண்கொள்ளா காட்சியாக அமைந்தன. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு வகிக்கும் ரோஸ்லினி ஜெபசெல்வி நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார். தங்களது மாணவர்கள் செல்வங்களை மல்லிகா ஆசிரியர் பாராட்டி ஊக்கம் ஊட்டினார். இதில் ஆசிரியர் ராஜலட்சுமி, தனலட்சுமி, அனிதா, மாலா பள்ளி குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்று சிறப்போடு இந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஆசிரியர் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் அந்த பகுதியிலே இருந்து இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். எதோட வெயிட் இந்த மாதிரி பாப்பாங்க? ரொம்ப ஆமா பாப்பாங்க, பார்க்க மாட்டாங்களா? இந்த மாதிரி இருக்கிற தராசுன்னு சொன்னேன், இந்த தராசுன்னு சொல்ல. இது வந்து ஒரு மாதிரி வடிவம் தான். ஒளி விலகல். ஒளி வந்து எப்பவும் நேரத்துல பாயும். ஆனா அது ஒரு மூலத்திலிருந்து இன்னொரு மூலத்துக்குள்ள போகும். இந்த போடுங்க. சும்மா அப்படி வை. இந்த பாரு முட்டையை கவனிங்க. ஒரு நிமிஷம். சும்மா
இந்த காந்த ஊசி வைக்கும் போது எந்த திசையை பார்த்து நிற்கும் அது? எத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.